இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்லடம் கொலை வழக்கில் சிறை கைதியிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மத்திய சிறையில் இருந்த கைதி ராமச்சந்திரனிடம் துருவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார். காங்கேயம் சென்னிமலையில் இதே பாணியில் நிகழ்ந்த கொலையில் ராமச்சந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பல்லடத்தில் தாய் தந்தை மகனை தோட்டத்து வீட்டில் வைத்து கொலை செய்த கொடூர சம்பவத்தில் சிறை கைதியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் ஆசினி. அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற பல்லடம் தேமலை கவுண்டம்பாளையம் கொலை வழக்கு தொடர்பாக 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர் விசாரணைக்கு பிறகு எந்த ஒரு முழுமையான முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் பல்லடம் பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து அந்த செல்போன் தரவுகள் மற்றும் அந்த முன்பு இருந்த அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடியவர்களை, அதாவது சந்தேகத்தின் பேரில் அவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த ராமச்சந்திரன் என்பவரை திருப்பூர் பல்லடம் தனிப்படை போலீசார் கைது செய்து அவரை இந்த கொலை சம்பந்தமாக விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் அப்பொழுது ராமச்சந்திரன் கூறியதாக கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், இந்த பல்லடம் தேமலை கவுண்டம்பாளையம் கொலை வழக்கிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியதாகவும், ஆனால் அதற்கு மாற்றாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முத்தூர் பகுதியில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் நடந்து வந்த பெண்ணின் தங்கச்சங்கிலியை திருடியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கில் தான் இவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் இவரை, அதாவது இன்றைய தினம், இன்று மற்றும் நாளை என 2 நாட்கள் கஸ்டடியை எடுத்து இந்த விசாரணையானது தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இவரை கஸ்டடி எடுக்க காரணம் காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுவது என்னவென்றால், அதாவது சென்னிமலை பகுதியில் நடைபெற்ற அந்த கொலை, அந்த சம்பவம் தொடர்பாக அதாவது திருப்பூரில் நடைபெற்ற கொலை மாதிரியே கடந்த அந்த கொலை, திருப்பூர் கொலைக்கு முன்பாகவே சில மாதங்கள் முன்பாக அந்த கொலை நடைபெற்றது. அந்த கொலையில் இரண்டுமே ஒரே மாதிரி உள்ள சூழ்நிலையில் அந்த கொலை குற்றவாளிகளுக்கும் ராமச்சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில், சந்தேகத்தின் பார்வையில் தற்போது ராமச்சந்திரனை கோவை மத்திய சிறையிலிருந்து திருப்பூர் பல்லடம் பகுதிக்கு அழைத்து பல்லடம் காவல் நிலையத்தில் வைத்து இந்த கொலை, அதாவது பல்லடம் தேமலை கவுண்டம்பாளையம் கொலை சம்பந்தமாக அவரிடம் சிபிசிஐடி போலீசார் தொடர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.